அகோபிலத்திலே கடைசி பயணம் உக்ரஸ்தம்பத்துக்கு தான் இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழி கொஞ்சம் ட்ரக்கிங் அனுபவம் உள்ள வழி தான். எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். அகோபிலத்துல 9 நரசிம்மர் கோவில்களையும் தாண்டி கூடுதலா நம்ம பார்க்க வேண்டிய 3 சிறப்பு வாய்ந்த இடங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த உக்ரஸ்தம்பம். இந்த உக்ரஸ்தம்பங்கிறது அகோபிலத்துல இருக்கிற மிக உயரமான தூண் போன்ற பாருங்க. இங்க நரசிம்மரோட காலடி சுவடுகளை நம்ம தொட்டு வணங்கலாம். இப்போ 2 பாதை, இந்த பாதை இருக்குங்களா, இந்த பாதை கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இந்த பாதை கொஞ்சம் டேப்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் தூரம் அதிகம். கடப்பாக்கல், கடப்பா இருக்கிறதெல்லாம் இருக்கிற கல்லெல்லாம் சில்லு சில்லாக இருக்குது. இந்த கல்லை தான் நம்ம யூஸ் பண்ணி கடப்பா கல்லாக வாங்குகிறோம். போகிறதுக்கு இந்த மழை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த கைத்தை பிடிச்சி தான் மழை ஏரியாகும். ஏறி கையில் பிடிச்சிக்கோ, 2 கை ஏறி பிடிச்சிக்கோ, ஏறி கைத்தை பிடிச்சிக்கோ. அகோபிலத்தில் இப்போ நாங்கள் உக்ரஸ்தபம் அப்படின்னு சொல்ல போகிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் இரணியகசிபுவதம் நடைபெற்ற இடம்னு சொல்கிறாங்க. இது போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பாறையெல்லாம் பிடிச்சி ஏறி தான் போகிற மாதிரி இருக்கும். வயசானவங்க, குழந்தைங்க நிச்சயமாக ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான இடம். இந்த இடம் தான் அகோபில மலையிலேயே உயரமான இடம். இங்கேருந்து இந்த மலையோட மொத்த இதையும் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ இருக்கிறது தான் உக்ரஸ்தபன்ற ஏரியா. இந்த இடம் அகோபிலத்தில் ரொம்ப உயரமான இடம். இங்கே தான் நரசிம்மரோட அவதார காரணம் நிறைவேறிய இடம்னு சொல்லப்படுது.